நகைச்சுவை அப்படின்ற விஷயம் நம்மளோட நாடி நரம்புல எல்லாம் ஊறி கிடக்குதுங்க. சந்தோஷமா இருக்க நல்லா சிரிக்கணுங்க. நல்லா சிரிச்சா அறிவும் கூடும், அழகும் கூடும், ஆரோக்கியமும் கூடும், ஆயுசும் கூடுங்க. இந்த மாதிரி எல்லாமே கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கலக்கல் காமெடி கேங்ஸ்டரை பார்க்கணும். வெல்கம் டு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். நம்மளோட செட்டுக்கே அழகு சேர்க்கிறது யாருங்க? நம்ம அழகான 5 ஜட்ஜஸ். அவங்க இல்லைன்னா இந்த ஷோக்கு அழகே சேராதுன்னா பாத்துக்கோங்களேன். So let's welcome our beautiful judges. அடடடடா 5 பேரு சும்மா தக தக தகன்னு மின்றீங்களே. நான் தெரியாம லெட்ஸ் வெல்கம் பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டேன். பியூட்டிஃபுல்லையும் தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வந்திருக்கீங்க. ஓகே டன். தேங்க் யூ so much. தேங்க் யூ. அப்படியே உங்களோட சீட்ல போய் அழகா உட்காந்துக்கோங்க. தேங்க் யூ so much. சோ நம்ம அழகான 5 ஜட்ஜஸ் வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்தது நம்மளோட ஷோல யாரை கூப்பிட போறோம்னு ஆப்வியஸா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் வெல்கம் நம்மளோட அறிவான அழகான ஹேண்ட்ஸமான மென்டர்ஸ் டு தி ஸ்டேஜ். யார் அறிவான, யார் அசத்தலான, யார் ஹேண்ட்ஸமான? ஹேண்ட்ஸம் வந்து நீங்க, அழகான அசத்தலான வந்து நம்ம அமர். முடிச்சலாமா? இதுக்கு மேல அடுத்த எபிசோடு கண்டென்ட் வச்சுக்கலாம். நீங்க போய் கத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சோ ஆரம்பமே சும்மா அசத்தலா இருக்கு. நம்ம பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, நம்மளோட மென்டார்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு மேல எதுக்காக வெயிட்டிங்? நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. சோ லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை ஆன் டு தி ஸ்டேஜ். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், தலை குனிஞ்சிக்க முடியுமா? ஏன்? என்னோட ஹஸ்பண்ட் வராரு. அவர் வந்தா என்ன மட்டும் தான் பார்க்கணும், உங்களெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு சின்ன பொசிட்டிவ்னஸ். மா, இந்த மூஞ்சிகளெல்லாம் நாங்களே பார்க்க மாட்டோம். தலை குனிமா. ஏங்க என்னங்க? தெரியுதா? தெரியுது. ஆமா, என்ன நான் வரும்போது எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு இருந்தீங்க? என்னம்மா இதெல்லாம்? ரித்தி, யாதவி, உங்களுக்காக தான் நான் வந்தேன். நீங்க போய் தலையை குனிஞ்சிட்டு இருக்கலாமா? ஏங்க, நான் தான் உங்களுக்கு தலை குனிய சொன்னேன். ஏய், இந்த வேலையாண்டி பார்த்த? நான் வந்த உடனே என்ன சொன்னேன்? நான் ஒளிஞ்சிருப்பேன், அவர் என்னை வந்து கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணு கூட கைப்பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க. ஏய், அவங்களுக்கு க்ளோஸ் வைக்கிறதே அர்ஜிசியுண்டி. அதுல போய் நீ தலையை குனிஞ்சு வைக்க சொல்றீங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா நீ? பாருங்க, நீங்க அவங்கள கலாய்க்கிறீங்கன்னு தெரியாம கை தெரிஞ்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. அருணாலாம் தலையை குனிஞ்சான்னு வச்சுக்கோ, கேமரா ஸ்டாண்ட் தொங்க போட்ட மாதிரி அப்படியே இருக்குங்க. சரி சரி, எனக்கு கேம்புக்கு டைம் ஆகுதுமா, ஊருக்கு கிளம்பணும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியா இல்லையா? ஐயோ, நீ கண்டிப்பா போயே ஆகணுமா? ஆபீஸ் மீட்டிங்மா, கண்டிப்பா போய் ஆகணும். போயிட்டு ஒரு 3 நாள்ல வந்துட போறேன். 3 நாள்ல ஆண்டவன் தான் இருக்கான். உங்களை ஆண்டவன் காப்பாத்து. எங்க போனா தெரியலையே இவ. ஏங்க, இதோ வந்துட்டமா? இல்ல, இங்கதான் இருக்கியா? இங்கதான் இருக்கீங்க. அப்படியா? வேலைக்காரி எங்க? வேலைக்காரி உள்ள இருக்கா. கூப்பிடு. நீங்க எப்ப போவீங்களோ அப்பதான் அவளை கூப்பிடுவேன். ஏன்? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் கூப்பிடுவேன். நான் தான் இப்ப போறேன்ல. அப்ப நான் கூப்பிடுறேன். கூப்பிடு. ஜக்கம்மா. வாடியம்மா ஜக்கம்மா வந்து நில பக்க
அக்கம்மா எங்க கூட ஆட்டம் போட எண்டி அம்மா வெக்கம்மா பழைக்கும் ஏங்க அம்மாடி சூப்பரா ஆடினீங்க. உங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டம்மா. ஜக்கு உன்னை பார்த்தாலே ஏறுது கிக்கு. இருக்க மென்டார்ஸ்லயே நீங்க தான் மக்கு. ஐயோ அம்மா கூப்பிட்டீங்களாமா? ஆமா, இன்னைக்கு ஐயா ஆபீஸ் போகணும்ல சொன்னார்ல, பேக் பண்ணியா? ஒரே File எடுத்து நிமிஷம் வச்சியா? ஒரே போ நிமிஷம். சீக்கிரம் போ. இதோமா. என்னடி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நீ சரியா பிடிக்க மாட்ட, குடு. அம்மாடி அந்த எல்லோ ஃபைல் கரெக்டா இருக்கா பாரு. எல்லோ ஃபைல் இருக்குங்க. அந்த ரெட் கலர் ஃபைல் கரெக்டா இருக்கா பாரு. ரெட் கலர் ஃபைலும் இருக்குங்க. அந்த பிரவுன் கலர் ஃபைல் கரெக்டா இருக்கா பிரவுன் கலர் ஃபைல். பிஎல்எம் நல்லா தானே இருக்கு. பேப்பர்ஸ். ஏய் பிள்ளப்படி ஏங்க ஆமா உங்களுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம். ஆமாமா டைம் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். ஆயிருச்சு, கிளம்புங்க. நீ நம்ம இவ்வளவு நகை போட்டு சுத்திட்டு இருக்க? ஆமாங்க. நகையா? ஊருக்குள்ள திருட்டு பசங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்திமா. நகையெல்லாம் உள்ள போட்டு சுத்த கூடாது, சரியா? எங்க நான் அழகா இருக்கேனா? பிரேம் தோ வந்துட்டேன் பிரேம், கிளம்பிட்டேன் அவ்வளவுதான். ஆமாமா பாத்தீங்களாமா? போனே வரல, ஆனா போன் பேசிட்டு உங்களை கலாச்சிட்டு போறாருமா. அவர் கையில போனே இல்ல, அத பாத்தியா? போடி. ஐயோ, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன், எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹலோ. ஐயோ எப்ப ஆச்சு? எப்படி ஆச்சு? ஐயோ, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா? ஐயோ போயிட்டாருடி. நான் அப்பவே சொன்னேன், நம்புனீங்களா? எவனா சிரிச்சுட்டு போயிருப்பான். அடி எடுபட்ட சிரிக்கி. ஐயா செத்து போயிட்டாடி. ஐயோ செத்து போயிட்டாமா. செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாராமா? ஐயோ செத்து போயிட்டாராமா? ஐயோ உங்களுக்கெல்லாம் சாவு வருதே, இங்க ஒருத்தருக்கு வர மாட்டேங்குது. எப்படிம்மா சொல்லுவேன்? ஐயா வேற செத்து போயிட்டாரு. இந்த மாதிரி புடவை நகையெல்லாம் நீங்க போட முடியாதும்மா. சொந்தக்காரங்க இருந்தா கூட அவங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு தான் என்ன தவிர என்ன தவிர யாருமே இல்லையம்மா. யாருமே இல்லடி, யாருமே இல்லடி. நீ சரியா சொன்ன. இன்னுமே என் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டுதான், வெளிச்சமே போயிடுச்சுடி. ஆமாம்மா, என் வாழ்க்கையில வெளிச்சம் வர மாட்டேங்குதேம்மா. வந்துருச்சுமா. என்னம்மா காலம்மா. என்னம்மா வாட்டமா இல்லையாம்மா? இந்தாம்மா. ரொம்ப நன்றிம்மா. இனிமேல் என் வாழ்க்கையில வெளிச்சமே 3 வாட்டிக்கு கொடுத்த வெளிச்சம் வர மாட்டேங்குதுப்பா. இந்தாம்மா. கொடுங்கம்மா. அம்மா போற அவசரத்துல குடுக்காமலே போறீங்களே. அம்மா போயிட்டீங்களே. அம்மா போயிட்டீங்களே. நான் போலடி, என் புருஷன் தாண்டி போயிட்டான். என் புருஷன் ஆனா தாண்டி நான் உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேம்மா. விட மாட்டேன். கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே சுடரே. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் தலை குடிச்சுக்க முடியுமா? எதுக்கு? என்னோட ஹஸ்பண்ட் வராரு, அதனால. மீண்டும் மீண்டுமா? ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், இது செகண்ட் ஹஸ்பண்ட். குடிங்க எல்லாம். अरे दीवानो मुझे पहचानो कहां से आया. இவ்வளவு நேரம் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் மூஞ்ச பார்க்கும்போது கீழே தலையை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. மூஞ்சிய பாக்குறதுக்கு தலை குனிஞ்சு பாத்தீங்களா? அப்போ லக்ஷ்மி பாரு, நீ இருக்கும்போது என்ன எப்படி கலாய்க்கிறாங்கன்னு. ஆமா பார்த்தேன், உன்னை எப்படி இப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தேன். லக்ஷ்மி நீயும் என்ன கலாய்க்கிற பத்தியா? ஐயோ நான் உங்களை கலாய்க்கலங்க. இருட்டா இருந்த வாழ்க்கையில விளக்கேத்துனதே நீங்க தானுங்க. ஆனா அவரு இன்னும் இருட்டே இருக்காரு.
சரி சரி லக்ஷ்மி, ஆ. நானு ஆபீஸ் கேம்புக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. என் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஜாலி ஜாலியா? இல்ல ஃப்ளோர் கிளீனர் காலி அது இருக்கான்னு பாத்துங்கய்யா. ஜக்கம்மா அம்மா போய் எடுத்துட்டு வாமா. திங்ஸ் அம்மா. ஆமா ஐயாக்காமா ஆமாமா. கிளைமாக்ஸ் வரப்போகுது. சரியா? அம்மா என்னம்மா மச மசன்னு இப்படி வாங்க. ஐயா உங்க ஃபைல்ஸ் இருக்கு, உங்க திங்ஸ் இருக்கு, உங்க துண்டு இருக்கு, உங்க பிரஷ் இருக்கு, எல்லாமே இதுல இருக்குங்க ஐயா. டைம் வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்க. கேப் எல்லாம் வந்துருச்சு. போங்கய்யா போங்கய்யா கிளம்புங்கய்யா. என்னம்மா மச மச நிக்கிறீங்க? பாய் காட்டுங்க. ஐயா பாய். பாய் 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 பாய். ஆ ஆ. இவ பொண்டாட்டியா இல்ல அவ பொண்டாட்டியா? உங்களை போட்டு உள்ள போறேன். பாத்திரம் எல்லாம் விளக்குங்கம்மா. போங்கம்மா பாத்திரம் விளக்கணுமா? போங்கம்மா சீக்கிரம். நானா? ஆமா நான் வேலைக்காரியா நீ வேலைக்காரியா? இப்போதைக்கு நீங்க தான் போங்க. நான் தானா? சரி. அம்மா அம்மா போன் அடிக்குது போன் அடிக்குது. என்ன சின்னச்சு? இங்க இருக்காரா செத்துட்டாரா? எப்போ எப்போ எப்போ? என்னாச்சு? அடியே ஆ ஆ ஆ வாங்க. காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. ஓ காலிங் பெல்லா? அப்ப போன் வராதா? போனு போனு யாருமே இல்ல. காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒருவேளை வேலை ஏன்டா ஆளே இல்லாம காலிங் பெல் அடிச்சுக்கினே இருக்கு. ஐயோ அம்மா. ஐயோ அம்மாவா? ஏம்மா நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், நீ பாட்டு யாரும் இல்லைன்னு கதவு மூடிட்டு போற? ஐயா நீங்க இன்னும் இருக்கீங்களா? இருக்கீங்களாவா? இல்ல இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்டேன். இங்கதான் இருக்கேன். என்ன ஆச்சு இவளுக்கு? சரி சரி தள்ளு தள்ளு, நான் உள்ள போறேன். ரொம்ப ஐயா tired ஆ இருக்கு. நீங்களும் இருக்கீங்களா? ஏம்மா நான் இங்க இருக்கேம்மா. ஆமா அங்கதான் இருக்கீங்க. இவரு அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லங்கய்யா இவரு யாருன்னு அவராமா? ஆ. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவரை உட்கார வை, காப்பி டீ போட்டு கொடு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஃப்ரெண்டா? போங்க ஐயா. பல ஸ்கிரிப்டுகளை எழுதி மறந்த ராஜ். ஐயா 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 நிஜமாவே என்ன தெரியலையா? தெரியல. அப்ப பழசுல மறந்துட்டாரா? வாடி இருக்கு நகை கொடுக்காம ஏமாத்தினால. அம்மா அம்மா இங்க வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? இங்க பாருங்க. என்னங்க? என்னம்மா இந்த குளிச்சுக்கிட்டு இருக்க வரேன். ஐயோ என்னங்க? அந்த எண்ணங்க விடுங்க, இந்த எண்ணங்களுக்கு என்ன பத்தில? ஏங்க என்னங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஏதாவது பேசுங்கங்க. என்னடி வந்ததுல இருந்து ஜட்ஜஸ் மாதிரி சும்மா உட்காந்துருக்கா? சொல்லிடி என்னடி ஆச்சு இவருக்கு? அவருக்கா? அவருக்கு என்னம்மா கூப்பிட்டுட்டே இருந்த? நீங்க எப்பங்க வந்தீங்க? ஆமா, வந்தேன். ஆமா இவர் யாரு? அவராமா கேம்புக்கு போயிருந்தேன்ல, ம். அங்க பழசு எல்லாத்தையும் மறந்துகிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா நம்ம தெரு பேரை மட்டும் கரெக்டா சொன்னாருமா. நம்ம தெரு பேரா? ஆமா நம்ம தெரு பேரை நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம தெரு பேரு விநாயகம் தெருவா முருக தெரு? விநாயகம் தெரு தானே? எனக்கே தெரியல, போனியா வந்தியான்னு இருக்க வேண்டியதா? தேவையில்லாம இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. ஏம்மா அவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன். குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும், குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும் ஐயா. அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க ஐயா என்ன ஏதுன்னு. இந்த தெரு, இந்த வீடு, இங்க இருக்கிற ஆட்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. எனக்கு இந்த வீட்ல இந்த வீடு ஞாபகம் இல்ல. பொண்டாட்டி வரக்கூடாது. ஏம்மா செக்கு அவருக்கு போண்டாட்டி குடுத்தியா? கேக்குறேன். ஜக்கு ஜக்கு ஐயோ ஜக்கு. என்ன கண்டுபிடிச்சு? ஜக்கு என்னடி பொண்டாட்டி ஜக்கு ஞாபகம் வந்துருச்சா? பொண்டாட்டி ஜக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய், லக்ஷ்மி எதுக்கு ஜக்கு போட்டு அடிக்க போற? நல்லா கேளுங்க ஐயா. நீ வா ஜக்கு, நான் கேக்குறேன். நீ இங்க வா, நான் கேக்குறேன். எதுக்குமா அவ்வளவு போட்டு அடிக்கிற? உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? நான் எதுவுமே மறக்கலையேம்மா. கரெக்ட், இவங்க மறந்துட்டாங்க ஐயா. என்ன மறந்தாங்க? இவர் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், என்னடி சோபாவை இப்படி எரிச்சு வச்சிருக்கீங்க? என்னது இதெல்லாம்? அவரு உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டா? எழுப்புங்க. ஷேடோ செந்தில் எழுந்திருப்பது. நான் யாரு? யாரா? நான் யாரு? டேய் அதான் சொன்னேனேடா, எரிஞ்சு போன சேரு. ஆமா நீங்க யாரு? இவங்க யாரு? நான் தான் ஐயா. அவங்கதான் உங்க பொண்டாட்டி. அப்ப நானு அவங்களோட புருஷன். புருஷன். நீ என் பொண்டாட்டி. இல்ல 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 இல்ல. நான் உன் புருஷன். நான் உங்க
பொண்ணு. நீ என் பொண்டாட்டி. ஐயோ, எனக்கு இவ்வளவு கரண்ட் நான் உன் எனக்கு புருஷன். புருஷன் என் பொண்டாட்டி. நான் உன் புருஷன். என் பொண்டாட்டி. அவங்கதான் என் பொண்டாட்டி. நான் உன் புருஷன். என் பொண்டாட்டி. வெளிச்சம் மாடி கேக்குற வெளிச்சம் இனிமே உன் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டு தாண்டி. மாடி லக்ஷ்மி டைம் ஆயிடுச்சு கேம்புக்காரு கிளம்பணும். கேம்புக்கா ஆ. கேம்புக்கா என்னம்மா அடிக்கிற? கேம்புக்கு போவியா? உன்னை காலை உடைச்சு கூட சோறு போடுவேன். கேம்ப் பக்கம் தலை வச்சு என்ன படுக்க கூடாது. கேம்ப். ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சூப்பர், செம்மையா ஒரு கான்செப்ட் பண்ணி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோ அன்சார் சொல்லுங்க. சூப்பரான ஒரு நாட்டு எடுத்து அழகா பர்ஃபார்ம் பண்ணாங்க. வழக்கமா வந்து நம்ம அந்த 2 புருஷங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல. 2 பொண்டாட்டிங்க கான்செப்ட் பார்த்திருக்கோம். 2 புருஷங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு புதுமையா இருந்தது பார்க்கிறதுக்கே. அண்ட் பசங்களுக்கு எந்த விதத்திலயும் குறைச்சல் இல்லை அப்படின்னு வந்து ரோஷினி அவங்க வந்து 2 சேஞ்ச் ஓவர் அப்படியே இங்க போறாங்க, அங்க வந்து முதலாளி ஐயா கிட்ட பேசுறது, அந்த ஒரு வேலைக்காரி, அந்த வில்லத்தனம், நகையை சுருட்டணும், எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாமா? ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு முரசா இல்ல விசிலா? சூப்பர். சோ இவங்கள யாரு வந்து அந்த இண்டிவிஜுவலான பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ரோஷினி. வாவ், ரோஷினி நீங்க நிஜமாலுமே அவங்க சொன்ன மாதிரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். போன பெர்ஃபார்மன்ஸ்ல சும்மா மாஸ் காட்டிட்டாங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததா இந்த ஸ்டேஜ்ல வந்து யார் அந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷன் சார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெட்ரோல் விலைவாசியில ஒரு வண்டி ஓட்டுறதே கஷ்டம் சார். நான் 2 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன்னா பாத்துக்கங்களேன். செட்ல உங்களை மாறி மாறி ஓட்டுறாங்களா அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை சார். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு எப்பவுமே வந்து வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும் சார். ஏன் பங்கஜம் பங்கஜம் சுத்தம் தான் எனக்கு முக்கியம். எங்க பங்கஜம்? குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு, அச்சும் விளக்கு வெட்கம் விளக்கு, ஆசத்திர அப்பளமா என்ன நுறக்கு. బావా ఏమి బావా ఏమి చెప్పండి ఏమి చెప్పండిயா அதாவது சுத்தம்னு சொல்லல முத்தம் அப்படின்னு சொன்னேன். முத்தம் చెప్పండిயா? சரிங்க ஐயா. என்ன ஐயான்றா? எழுத்து போடுவோம் பாத்துக்க. மத்தவங்களுக்கு தான் நான் ஐயா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே 18 வயசு பையா. ஓகேடா. பப்ளிக் முத்தம் வேணாமா? ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ். ஐயோ பப்ளிக் அவ வர்றதுக்குள்ள ஒரே ஒரு முத்தம் புரி. முத்தம் என்னங்க சத்தம்? ஐயோ அம்மா வராங்க. காபி சாப்பிடு. காஃபி இருக்கட்டும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுத்தமா இருக்கணும் தெரியுமா வேணாமா? தெரியுங்க. சுத்தமா இருக்கணும். தெரியுங்க. ஆமா என்ன டம்ளர் சுத்தமா இருக்கா? இருக்குங்க. தட்டு சுத்தமா இருக்கா? இருக்குங்க. நீ சுத்தமா இருக்கியா? குளிச்சியா முதல்ல? குளிச்சங்க. காப்பி குளிக்க வச்சியா? ஐயோ மறந்துட்டேங்க. காபி குளிக்க வச்சு கூட்டு வரங்க. இருங்க. என்ன எது சொன்னாலும் கேக்குறா. மொத்தம் எப்படியே அமுச்சு விட்டு அது போதும். ஏன் அம்மா போயிட்டாங்கடி. டாடி 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 ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பெரியவங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ண சொன்ன கேட்டியா? எப்படி பார்த்தாலும் சேட்டை சார். இப்படிதான் சார் வீட்டுக்கு வெளியே நாய்கள் ஜாக்கிரதை எழுதியிருந்தது. அது பக்கத்துல எதுக்கு என் போட்டோ மாட்டினேன்? அங்க எது கூட மாட்டணும்? உங்க அம்மா போட்டோ மாட்ட வேண்டியதானே? அப்பதானப்பா உன் வீடுன்னு தெரியும், அதனாலதான்ப்பா மாட்டினேன். என் வீடுன்னு தெரியறதுக்கு அங்கதான் கூட மாட்டுவியா? நல்லா எங்கடி இருக்க? இங்க வந்து புள்ளைய வளர்த்து வச்சிருக்க. அவன் வரட்டு பேசிக்கிறான். எங்கடி இருக்க? வெளியே வா ஒரு நிமிஷம். வெளியே வா, நீ பேசிக்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? இல்ல எப்படி நீ வளர்த்து வச்சிருக்க? என்ன 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 பேச்சு பேசிட்டு இருக்க தெரியுமா?
இருடி ஏண்டி நான் கோமா அடிக்க கையை ஒஞ்சிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் மாதிரி இல்லைங்க நீங்க கோவமா பிடிக்கிறதுக்கும் கொஞ்சல்ல பிடிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? பிள்ளைய வளர்த்து வச்ச கர்மாந்தரம் முடிச்சவ அது இருக்கண்டி வாழ்க்கையில் என்னைக்காவது உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்கியாடி? பண்ணிருக்கேன்ப்பா. என்ன வேலை பண்ணி கிழிச்சா? ஸ்கூல்ல ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் வச்சாங்களோ அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியாமா? செல்லம் என்ன எழுதுன? அப்பா கையெழுத்து அப்படியே சூப்பர். எங்க எழுதுன? ரிப்போர்ட் கார்டுல. சூப்பர். அதுக்கு எவ்வளோட மார்க்கு? ரிமார்க் பண்ணிருக்க ஸ்கூல்ல குழந்தைய நீ அப்ரிஷியேட் பண்றியா? உன்னை எல்லாம் இன்னும் அடிக்க கூடாது, இவ்வளவு அடிக்கணும். இன்னும் அடிக்கணும். ஐயோ ஐயோ என் பையனை அடிக்க முடியலையே. முடியல சார், நான் அப்புறம் வேற வச்சிட்டு போ உள்ள போ. போ உள்ள போ, உள்ள போ. உனக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடு, நல்ல ஒரு சிந்தனையை கத்து கொடு, அப்பாவை எப்படி மதிக்கணும் சொல்லி கொடு. போ உள்ள போ, உள்ள போ. எனக்கு சுத்தம் தான் முக்கியம், சுத்தம் தான் முக்கியம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்ப இது வரலீங்க வரலவா? சுத்தம் தான் முக்கியம், சுத்தம் தான் முக்கியம். எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி நீ பெரியவங்க இருக்கிறப்ப வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். சும்மா சும்மா. அப்பா என்ன நீ அந்த ஆன்ட்டியோட டான்ஸ்ல ஆனல்ல, அத நான் வீடியோ பிடிச்சிட்டேன். வீடியோ புடிச்சு வச்சுக்க. எனக்கு என்னப்பா? அம்மா கிட்ட போட்டு குத்துறவா? அம்மாட்ட ஏன் போட்டு குடுக்குற? அப்பா இது வரைக்கும் உனக்கு என்ன போட்டு கொடுக்கல? பிளேட்ல சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்கல. நீ என்ன வேணா சொல்லு, அப்பா உனக்காக பண்றேன்டா. உனக்கு வேணா பஞ்சு மிட்டாய் வாங்கி தட்டுமா? முடியாது முடியாது முடியாது. ஐயோ எது கேட்டாலும் முடியாது முடியாது. அப்போ நீ என்ன அப்ப நீ என்ன வேணாலும் சொல்லு, டாடி உனக்காக என்ன வேணா பண்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ அந்த ஆன்ட்டி அடி. என்ன என்ன அடிக்கணுமா? அவர் எப்படி நீ அடிப்பான்? ஒரு இன்னொரு கண்ணத்துல அடி. என்னடா அடிக்கிற? யார பார்த்து டேன்னு சொன்ன? கால்மி ஐயா, நான் 18 வயசு பையாவா? ஐயா அடங்கொய்யா, என்னடா அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசுற? அடிஸ்டன்ல போனை கொடுத்துறியாமா? நான் குடிக்கிறேன், ஆனா என் கூட நீ விளையாடுவியா? டாடி விளையாடுறேன். நிஜமா? சத்தியமா என் வாழ்க்கையிலே விளையாண்டுட்டு இருக்கேன். கூட விளையாடாம என்ன வேற விளையாடுறவன்? சரி வா செகண்ட் இரு. வா நீ சென்டரா வா. என்ன என்ன உன் பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அப்புறம் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? கூறுகட்ட மனுஷா, குரங்கு பயல, காட்டேரி. எனக்கு சுத்தம் தான் முக்கியம். இந்த வீடியோவை நீ சுத்தமாவே எடுக்கவே இல்ல. எங்கடி இந்த போனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் அப்பா என்ன குடி போன. இங்க பாரு, நான் வீடியோ எடுத்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண, நீ டெலீட் பண்ணிடு எனக்கு தெரியும். இரு அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். இரு அம்மா. ஐயோ லூசு பொண்ணுன்னா இவ்வளவு அறிவா பேசுறா? என் பொண்ணு இல்ல, அப்படிதான் இருப்பா. உனக்கு மட்டும் பொண்ணு இல்லடா, எனக்கும் பொண்ணுதான். எனக்கும் பொண்ணுதான். எப்படி? சுத்தம் சுத்தமா சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டு அப்ப பின்னாடி சுத்திட்டு இருக்கிற நீங்க. முத்தம் முத்தம். இப்ப நான் ஒரு சுத்தி சுத்திக்குமா? எப்படி? வாவ் வாவ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு நாளும் உங்களோட டீம்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எபிசோட்ல அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க. இன்னைக்கு பவியோட பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க பவி. எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்றது நம்ம மென்டாஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அன்சார் சொல்லுங்க. ஒரு காமெடியனுக்கு எனர்ஜி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இந்த ஆக்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவரு ராஜேஷ்
வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி, அப்படியே வந்து யாரையுமே அந்த கிரிப்பிங்காகவே வச்சிருந்தார். யாரையுமே வந்து ஒரு இடத்துல கூட தொய்வே இல்லை, பயங்கர கிரிப்பிங்காக இருந்தது. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அமர் சொல்லுங்க. அவர் ஆன்சர் அவர் சொன்ன மாதிரி தான், எனர்ஜி தான் முக்கியம். ஒரு ஆக்டிவா ஒரு காமெடியனுக்கு எனர்ஜி ரொம்ப முக்கியம். அது இந்த டீம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் அதை த்ரூ அவுட்டா கேரி பண்ணாங்க. யாருமே இவர் கம்மியா பண்ணி அவர் அதிகமா பண்ணி அப்படி இல்லாம எல்லாருமே ஈக்குவலா பண்ணீங்க. இதே மாதிரி பண்ணுங்க, நீங்களும் மேல போவீங்க, நம்ம ஷோவும் மேல போவோம். ஓகே, கண்டிப்பா. சூப்பர் 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 செம. சோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா இல்ல முரசான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஜட்ஜஸ் சொல்லுங்க. 3, 2, 1. முரசு. அம்சம் டீம்ல இன்னைக்கான இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? பாக்குறதுக்கு லூசு பொண்ணா இருந்தாலும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவித்ராக்கு தான். பவி, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. இதே மாதிரி நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். சூப்பர். சோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து யார் அந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமா 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 ஆமா. ஏய், வந்தது வரமா புது ஜட்ஜ கை பிடிச்சிருக்கிற, யாரா நீ? யாதவிக்கு எம்எல்ஏ இஷ்டம் கிடையாது. எப்பயுமே நம்ம ஷோவை பார்த்தினா உனக்கு கஷ்டமே கிடையாது. ஐ எம் கணபதி, கைடு கணபதி. புரியுதா? எனக்கு சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடமும் தெரியும். ஐ எம் கைடு. உனக்கு எந்த இடத்த சுத்தி காட்டணும் சொல்லு. கைடு சார், எனக்கு ரொம்ப நாள் அந்த ஜட்ஜ் இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசை. அவங்களே சுத்தி பார்க்க வந்த மாதிரி அமைதியா தான் உட்கார்ந்திருக்காங்க. நீ எதுவும் கலாய்க்கிற? ஓகே, இன்னைக்கு ராசியில லாபம் கொட்ட போகுது. லட்சுமி வாசகத்தை தட்டோ போன்னு போட்டிருக்கு. யாரு வர போறா, எங்க இந்த கமிஷன் அடிக்க போறா எனக்கு தெரியலையே. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. யாரு வர போறா? நான் ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்த ராணி போல வாரேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன். Hi, how are you? Fine. Okay, good morning. குட் ஆஃப்டர்நூன் மேடம். நான் குட் நைட் மட்டும் தான் பெண்டிங் சொல்லிட்டு அப்படியே போயிடுறியா? Hey, man, who are you? நான் கணபதி, கைடு கணபதி. நீ யாரு? I'm Anna Montana. நல்லா அண்ணா நகர் ரவுண்டானா மாறுறீங்க. சரி, இவன் யாரு? மம்மி ப்ளீஸ் சொல்லாத, கவுண்டர் போடுவா. நோ, He's my son, Mark. மார்க்கா? Hey, Mark, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனும், சரியா? முதல்ல மார்க்ல நின்னு பெர்ஃபார்ம் பண்ணனும், சரியா? இங்க வா. Okay. Come on. Oh, mommy, who's that pretty guy? Look at that smile, you know? Wow. தம்பி, அவனுக்கு ஏற்கனவே 4 வாட்டி யூஸ் பண்ணிட்டானுங்க. இந்த எபிசோடுக்கு இது போதும். எங்க ஸ்கிரிப்ட்ல ப்ராப்பர்ட்டி இல்ல, அதனால நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் பாருங்க, look at these smiles. Wow, nice. ஆமா, நீங்க யாரு? நான் யாரு எனக்கே தெரியலையே. எங்களுக்கும் தெரியல. அதனால தான் கேக்குறோம், நீங்க யாரு? நாங்க இந்த ஷோடைய மென்டர். மென்டாரா? யா. சூப்பர். ஐயா சொல்லிட்டீங்களா இல்லையா? சொல்லிட்டா சார், அவர் மறந்துட்டாருங்க. இட்ஸ் ஓகே. தம்பி, நீங்க தமிழ் இங்கிலீஷ் மாத்தி பேசுறதால அண்ணனுக்கு புரியல, இல்லைன்னா கரெக்டா புரிஞ்சு கை தட்டி இருப்பாரு. Hey, right. What's happening here? Hey, guide. Where you going, right? எங்கயாவது எங்களை கூட்டு போ. எங்க கூட்டு போனோம்? எஸ், ஏதாவது ஒரு தனியா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சூப்பரா இருக்கணும், யாரோட காலடி தடமும் படாத இடமா இருக்கணும். இருக்குடா, இந்த இடம் தான்டா அது. அதுடா, யாரு காலடி தடமும் படாத ஒரே இடம் இந்த இடம் தான்டா. போடா, நானு சொல்லுங்க. எனக்கு பீச் போகணும். பீச் போகணும்? யா, பீச் இருக்கு. ஏசியாவிலே பெரிய பீச் நம்ம மெரினா பீச். வாங்க சுத்தி காட்டுறேன். ஓகே, Come on. come. பாத்தீங்களா Wow! எப்படி இருக்கு நம்ம பீச்? This is nice. Very nice. Fabulous. Wow. Awesome. நாசா. நான் அந்த கப்பல்ல ஏற போறேன். Hey, mom, wait. What Hey, man, happened? come here. என்ன? Come here.
பொதுவா கடல்ல போறச்சப்பதான் கப்பல் ஆடும். ஆனா இங்க கரையில நிக்கும் போதே கப்பல் ஆடுது. கப்பல் ஏதும் பிரச்சனையா? உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற கப்பல் தான் பிரச்சனை. அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணாத, இந்த பக்கம் வா. இங்க எதுக்கு பாக்குற? வேற எங்க பாரு பாரு. Okay, let them enjoy. Okay. No problem. ஹே மேன், நீ என்ன பழைய பிரச்சனையா பேசிட்டு இருக்க? உங்க நாட்டுல கரண்டா ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? தமிழ்நாட்டுல கரண்டே பிரச்சனை போயிட்டு இருக்கு. வேற சுத்தி காட்டணும் சொல்லுங்க. எனக்கு பார்க் போகணும். பார்க் இருக்கு, பூங்கா, அங்கதான் லவ்வர்ஸ் எல்லாம் வருவாங்க, கேங்கா. அங்க கூட்டி போறோம், வாங்க உங்களையா. Wow, Okay. super. Come கூட்டி on. போறோம், வாங்க. Yeah. Wow, awesome. எப்படி இருக்கு பார்க்? This is nice park. Wow, இது பார்க்கா இருக்கிறதுனால இங்க லவ்வர்ஸ்லாம் வருவாங்களா? ஈவினிங்க்கு மேல டார்க்கா இருக்கறனால தான் லவ்வர்ஸ் எல்லாம் வருவாங்க. சூப்பரா. ஓ, அந்த கேர்ள்ஸ் என்ன மாமி, என்ன அந்த கேர்ள்ஸ்? ஓ, disgusting. உங்க ஊர்ல பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களா? I hate Indian girls. என்னது? ஐ ஹேட் இந்தியன் கேர்ள்ஸா? உன்னை அடிச்சு மடிச்சு 5 ரூபா சமோசாவா வாயில மட்டும் போயின்னு இருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? வந்தார வாழ வைக்கும் சென்னை. இவ்வளவு நேரம் மரியாதை பேசிட்டு இருக்கேன். உன்ன பார்க்ல பீச்ல சுத்துற பொண்ணுங்களை பார்த்து மட்டும் எடை போடாத. எங்க பொண்ணுங்களை லவ் பண்றப்ப உயிரை எடுப்பாங்க. லவ் பண்ற பசங்களுக்கு ஒண்ணுனா உயிரே கொடுப்பாங்க. அதான் எங்க பொண்ணுங்க. Wow, nice. எனக்கு உயிரை கொடுப்பாங்களா? உனக்கு கொடுக்க மாட்டேன். Hey, எனக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் வேணும். எனக்கு அப்படி ஒரு பொண்ணு கன்ஃபார்ம் எனக்கு. Please, I want to marry her. Please. Definitely marry her. Yeah. வர சொல்ற ஒரு பொண்ணு புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு. இல்லனா எங்களாச்சும் பிச்சை எடுத்து போய் தின்னு. எங்கடா அந்த பொண்ணு? அக்கா மக அக்கா மக ஜனகுருதி இருந்தாலே கதலிக்க ரெடி சொல்லி பாசம் தந்தாலே கதலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமண்டார அவன்தாண்டா அழகிய கொடியே. Wow, this is nice girl. உன்னோட பேர் என்ன? என் பேரு தர்ஷு. நல்ல ஆக்சிடென்ட் ஆன பசு மாதிரி இருக்க. நீயா தர்சு? ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு மார்க். பிஞ்சு போன கார்க்கு மாதிரி இருக்க, நீ மார்க்கா? Wow. இடியட். ஹே, வாவ். உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? Yes, mommy. Yes. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம். பண்ணிட்டு. ஓகே. Okay, done. ஏ பியூட்டி, Yeah. உனக்கு ஓகேவா? Okay, auntie. சாக்குல ஆன்டிங்கா. Shall we share this ring? Yeah, babe. Come on. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எங்க ஊர்ல கிளாப் பண்ணுவோம். கிளாப். இத கட் பண்ணி எடிட்ல போடுவோம். தம்பி போட்டோ பிடிப்பா. This is nice. Okay, I want to see that beautiful face. பாவம். நீங்க எல்லாரும் ரெடியா? நான் அத பார்க்க போலாமா? பார்க்கலாமா? Yeah, come on. That face. Hey, wait. Mommy. What happened? What? Mommy, What? ஃபுல்லா கலரா இருக்கு. அது என்னது அது? Wait. பிறக்கிறப்ப என் தங்கச்சி ரொம்ப அழகா தான் இருந்தா. Okay. சூரியன் இறங்க காட்டாம ஏறி அடிச்சுட்டு போயிட்டானா, அதனால கருத்து போயிட்டாப்பா. Okay. பேஸ் தான் அப்படி இருக்கு. பரவாயில்ல. ஆனா சிரிப்பு சூப்பரா இருக்கும்டா என் தங்கச்சிக்கு. Seriously? Yeah. பேபி, Yeah. எனக்கு சாரி மூஞ்ச பார்க்க முடியல, எப்படி பேசுறேன்? பேபி, Yeah, babes. எனக்கு நீ ஒரு டைம் சிரிக்க முடியுமா? Yeah, உனக்கா கண்டிப்பா. Yeah. Oh my god, what is this? தார் ரோட்ல ஜீப்ரா கிராசிங் போட்ட மாதிரி பல்லு மட்டும் வெள்ளை ஈன்னு இருக்குது. No, what? அட பாவி, தலை குனிஞ்சு நடக்கிற பொண்ணுன்னு இவ்ளோ கட்டி வச்சிட்டியே. இவ்ளோ கூட்டிட்டு எங்க ஊர்ல போய் நாங்க எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது? இந்தியால இருந்து எவ்வளவு பொருளை கொள்ளையடிச்சிட்டு போன. இந்த இவ்வளவு கூட்டி போய் மேக்கப் போட்டு வெள்ளை அடிச்சு பொழைச்சுக்கோ. போ. Please, no, வேண்டாம், எனக்கு வேண்டாம். I want you. No,
பாய் பாய். ஒரு வழியா தரிசனம் வித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரித்தி தானே? ரித்தி வந்துட்டாரு. வாவ் வாவ் வாவ், செம்மையா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே அந்த ஃபாரின் கொலாபரேஷன் வித் இந்தியன் கொலாபரேஷன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மென்டாஸ் கிரிக்கெட் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சொல்லுங்க நாஜில். ஐயோ எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சுது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ராஜ் சொல்லவே வேணாம். நாங்கெல்லாம் உன்னை பார்த்து அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கணும் எப்படி அந்த ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குன்னு. பட் நீங்க காமெடிக்காக இந்த ஆக்ட் பண்ணா கூட உண்மையிலேயே ஒரு ஃபாரினர்ஸ் நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊர் பெண்களை பார்த்து நம்ம கலாச்சாரத்தை பார்த்து வியந்துட்டு தான் போவாங்களே தவிர இப்படி பயந்துட்டு போக மாட்டாங்க. பட் நீங்க ஒரு காமெடிக்காக பண்ணீங்க. எனிவே சூப்பர். ஓகே, சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க முரசு கொடுக்க போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? முரசு. இவங்களோடதுல யார் அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம எல்லாரையும் கவர்ந்தது வந்து அபி. கங்க்ராச்சுலேஷன் அபி, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, சூப்பர். சோ 3 பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட மென்டாஸோட பெர்ஃபார்மன்ஸ். சோ நம்ம மென்டாஸ் வந்து பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணி வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் our மென்டாஸ் டு தி ஸ்டேஜ். அப்பா, உங்க ஆசைப்படி வீட்டு வாசப்படியா பெருசா கட்டியாச்சு, மலைய துண்டு துண்டா வெட்டியாச்சு, ஏரியால தௌலத்தா சுத்துன தலைய வெட்டியாச்சு. எனக்கு இப்ப டைம் ஆச்சு, வர்ச்சா. ஏய், இங்க ஸ்னேக்கோ இல்ல, உள்ள ஜோக்கோ இல்ல, ஒரு புத்துதான், அதுவும் பழைய புத்து. இது எப்படி இருக்கு? என் நண்பர் சக்தி இங்க வரேன்னு சொல்லிருக்கா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி வாடா. ஐயா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊரை அமைதியா ஆக்கியாச்சு, சண்டை சச்சரவெல்லாம் போக்கியாச்சு. இதெல்லாம் பண்ணதுல டீக்கர்ல 900 ரூபாய் பாக்கியாச்சு. நான் போயிட்டு வரேங்கய்யா. ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு. அது எப்படி? அந்த பக்கம் நின்னா இவங்க அப்பா, இந்த பக்கம் நின்னா உங்க அப்பாவா? இதெல்லாம் போங்க, நம்ப முடியாது. ஏய், நீ மட்டும் பின்னாடி இருக்கும்போது ஜட்ஜ் முன்னாடி வந்தா ஆங்கர் சொன்னா நாங்க நம்பல, அந்த மாதிரிதான். சரி, அப்ப 2 பேருக்கும் ஒரே அம்மாவா? இல்ல, எங்க 2 பேருக்கும் ஒரே தாய், கலை தாய். நாங்க 2 பேரும் கலை தாயோட செல்ல பிள்ளைகள். கமல் சொல்லுங்க ரஜினி. இப்படி மாறி மாறி ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஓகே. என் ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எங்க ஊர் பொண்ணுங்களாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். போலாம். இது பார், இது யாதவி. கமெண்ட் சொல்ல சொன்னா வாயை சாத்திக்கோ, கை தட்டாம கைய கட்டிக்கோ. அது யாரு? அது ரித்தி. கலர் கலரா முடிய மாத்திக்கோ, என்ன பண்ண தெரியாம கலர் கலரா வாங்கி வாயில ஊத்திக்கோ. அப்ப அந்த நடுவுல உட்காந்துருக்காங்களா, அவங்க யாரு? அது தன்னை தானே ஜட்ஜின்னு ஏமாத்திக்கோ. சரி, ஓகே. இப்போ நீங்க இப்படி கலாய்க்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல ஒருத்தன் என்ன ஹோட்டல் வச்சு ஏமாத்திட்டான். அவங்க கிட்ட கலாச்சி அந்த ஹோட்டல் என்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இத பாருங்க, நான் ஏதோ சொந்த ஊர்ல சொத்த ஜோக்கு சொல்லி சுத்திட்டு இருக்கேன். என்ன கூட்டு போய் அங்க கலாய்க்க முடியாம நான் அவமானப்பட்டு நின்னா, முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், முடியலன்னா எங்கேயாவது போய் நீராடுவோம். வாங்க போலாம். நீங்க நீராடுவோம் சொன்ன உடனே எனக்கு விஷயம் ஞாபகம் வச்சு. இந்த பார், கண்டஸ்டன்ட்ஸ் ரா பகலா ஸ்கிரிப்ட படிச்சவனும் ரிகர்சல் வராம நடிச்சவனும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. அதனால சூப்பரா படிங்க. சோடா ஊத்தி குடிங்க. வரடா. சக்தி, அங்க ஒரு தவளை தாவ முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரஜினி, நான் சொன்னனே ஒரு வில்லன், அந்த வில்லனே இவனா வில்லன்? ஆமாயா, புள்ளப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதயா. பல என்கவுண்டர்ல இருந்து மிஸ் ஆகி போனவன். பசங்க போட்ட அவ்வளவு கவுண்டர்ல மிஸ் ஆகி போயிருக்கா, இதுல மிஸ் ஆக மாட்டானா? என்னவ
ஏன் ஹோட்டல்ல வந்து என்னைய கலாய்க்கிறீங்களா? வெளிய போங்கடா. உன் ஹோட்டல்ல வந்து உன்னை கலாய்க்காம வேற ஒருத்தர் ஹோட்டல்ல போய் உன்னை கலாய்ச்சா உனக்கு தான் தெரியுமா இல்ல அவனுக்கு தான் புரியுமா? சக்தி, இது எனக்கே கொஞ்சம் புரியல. வேற ஏதாவது பண்ணலாமா? ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க பண்றீங்களே, இதுல ஏதாவது காமெடி இருக்கா? காமெடி இருந்தது, நீ சொல்லும் போது அது கன்றாவியா இருந்தது. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆக கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போயிட்டு ஒரே ஒரு வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் எடுத்துருவாங்க. போங்க, ஹோட்டல்ன்ற பேருக்கு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துருவாங்க. ரஜினி, ரஜினி கேரக்டரா வாழ்றப்பா. ரஜினி, உங்ககிட்ட இருந்து தான் ஹோட்டல் எப்படியாவது வாங்கணும், எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, இந்த பஜ்ஜி கேட்டீங்களா, இன்னும் வரலையா? வாழைக்காய் பஜ்ஜி கேட்டிருக்கோம்ல. ஆமா, உடம்பு ஃபுல்லா மாவு பூசிக்கிட்டு அண்ணன் எண்ணெயில எகிரி குதிக்கணும். அதாவது லேட் ஆகும்பா. வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அது வந்துட்டேன், வாங்க வாங்க உட்கார். அடடா, மூக்கு அப்படியே இருக்கு நாசர் மாதிரி. எப்படி எப்படி எப்படி? உடம்பு முழுக்க மாவை பூசிட்டு எண்ணெயில குதிக்கணும். என்னடா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்தல இருந்து கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. யாரியாடி? ஏய், நான் நின்னா மலடா, நடந்தா அலடா, உட்கார்ந்தா செலடா. இப்ப உழ போது ஒரு கொலடா. நான் யாரும் தெரியல, மாய சேர்த்து புடிச்சா வாத்து வாய மாதிரி இருக்க. நீயாடா மாயா? இது எப்படி இருக்கு? என்ன என்ன வெட்ட போறியா? என்ன வெட்ட போறியா? அது பா தெரியும்ல. பழையப்பா, தேவையில்லாம பேசாதீங்க. அவனுக்கு ஒரு வழியை முடிச்சிட்டு வாங்க. ஏன் வழி தனி வழி. ஏன் வழி? மந்த வழி. ஐயோ, ஒரு தலைவலி தலைவலி. ஓவரா கலாய்க்காதீங்களா, எனக்கு மூக்கு மேல கோவம் வரும். மூக்கு இருந்தா தானே வரும். ஐயோ மூக்கு, மூக்கு, ஐயோ மூக்கு. எல்லாம் ஜோக்குக்காக ஓடுவாங்க, இவன் மூக்குக்காக ஓடிட்டு இருக்காப்பா. சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹோட்டல வாங்கியாச்சு. இந்த ஹோட்டல் உனக்குத்தான். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நேரத்துல வீரன்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா? பசி இதே சாப்பிட்டு பேசலாமா? இன்னைக்கு மென்டாஸோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா டாப் டக்கரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ரஜினி சார், கமல் சார் வந்து முன்னாடி எல்லாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சில பல காரணங்கள்னால அவங்க சேர்ந்து நடிக்கல. அவங்க ரெண்டு பேரையும் திரையில பார்க்கணும், ஒரு படத்துல பார்க்கணும்ன்றது நிறைய பேரோட ஆசை. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்ப நம்மளோட ஸ்கிட்ல நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு படத்துல நடக்கணும் அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாத்தோட விஷயம் நினைக்கிறேன். கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும். அத வந்து இன்னைக்கு நம்மளோட மென்டார் ஸ்கிரிப்ட்ல 3 பேருமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. வெரி வெரி நன்றி, ரொம்ப நன்றிகள். சோ இன்னைக்கான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மென்டார்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சோ மென்டாஸ், இன்னைக்கு வந்து நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுல இருந்து ஒரு டீமை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான டாஸ்க். இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பெஸ்ட் டீமை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமா யாரு செலக்ட் ஆயிருக்காங்க? உள்நாட்டு காமெடியன்ஸ் கூட வெளிநாட்டு காமெடியன்ஸ் சேர்ந்து கலக்கி எடுத்த அமர்கல சங்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கும், உடம்புலயும் பல ப்ராப்ளம் இருந்தா நம்ம தான் வெளியே டாக்டரை தேடி போவோம். ஆனா வீட்ல இருக்க பிரச்சனைகளை அவங்க வீட்டுக்குள்ளே போய் குணப்படுத்தக்கூடிய இந்த வாரத்துடைய சிரிப்பு டாக்டர் நம்முடைய அமர்கல சங்கம். வாவ், சூப்பர். சோ நம்ம அமர்கல சங்கத்துக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 10,000 வாட் gift voucher. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றது செலக்ட் பண்றதுதான். பிகாஸ் எல்லாருமே அவங்க இண்டிவிஜுவாலிட்டியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீம்ஸுமே எல்லா கண்டஸ்டன்ட்டோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுலேயுமே ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. யார் அப்படின்னா ரோஷினி. வாவ், ரோஷினி வெல் டிசர்விங். Congratulations ரோஷினி. சோ உங்களுக்கு AKS Ads Customized Gift Manufacturers வழங்கக்கூடிய 5,000 worth gift voucher. இன்னைக்கு
இன்னைக்கு நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம், பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. சோ அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் this is me Dashu signing off. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.